அன்பான சகோதர சகோதரிகளே, உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நம்மீது கடமையாக ஆக்கியிருப்பது போல் பொருள் சார்ந்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். தொழுகை, நோன்பு இது எல்லாம் உடல் சார்ந்த வணக்க வழிபாடுகள் என்றால், ஜகாத்து, ஹஜ்ஜு இவைகளெல்லாம் பொருள் சார்ந்த வணக்க வழிபாடுகளாகும். பொருளாதாரத்தை பற்றி பேசிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த பொருளாதாரம், காசு, பணம் இது எல்லாம் ஏதோ உலகம் சார்ந்த விஷயம் என்று விட்டுவிடாமல், இங்கே இஸ்லாத்தில் ஒரு மனிதருக்கு வருவதற்கும் வழிகள் உண்டு, செலவு செய்வதற்கும் வழிகள் உண்டு. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானாம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரை ஒருவர் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அல்லாஹ் கேட்பான், மின் ஐனக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய்? அதாவது ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா, எந்த இடத்தில் செலவு செய்தாய், நீ செலவு செய்த இடம் சரியான இடமா என்ற இந்த கேள்விக்கான பதிலை ஒருவர் தராதவரை அந்த இடத்தை விட்டு அவர் நகரவே முடியாது. இஸ்லாத்தில் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஒருவர் ஹலாலான முறையில் எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் அல்லாஹ் அவர் மீது விதித்த கடமையான ஜகாத்துடைய கடமையை அவர் முறையாக நிறைவேற்ற வேண்டும்.